வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருக்கிறது. ஸ்டாலின் ஆட்சியில் கத்தி குத்து அதிக அளவில் தற்பொழுது பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு கேள்விக்குறிதான். காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? தண்டனை கடுமையாக்கப்பட்டால்தான் குற்றம் குறையும் என்று எடப்பாடி குற்றம் சாட்டியுள்ளார். நாங்கள் ஆட்சியின் பொழுது அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்த அனைத்தையும் திமுக அவர்களது தூண்டுதலின் பெயரில்தான் சிறு சிறு தவறுகளை செய்து கைதானார்கள். எங்களது ஆட்சியில் குற்றம் அற்ற ஆட்சி என்று நாங்கள் பெயர் வாங்கியுள்ளோம். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சி மிக மிக மோசமானது என்றும் திமுகவின் நிர்வாகிகளும் திமுகவின் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களது பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் கொலை கொள்ளை சம்பவங்கள், போதை மருந்து கடத்தல், தொடர்ச்சியாக மருத்துவராக இருக்கட்டும், இன்று ஆசிரியரை நேரடியாக அரசு மருத்துவமனையில் கொலை செய்யப்பட்ட சம்பவமும், தற்பொழுது அரசு பள்ளியில் காலையில் அதிகாலையில் கூட இன்று மருத்துவ கல்லூரியை போல அரசு பள்ளியிலும் கத்திக்குத்தின் காரணமாக பெண் ஆசிரியர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். மேலும் சரியான கவனிப்புகள் இல்லாமலும் அந்த மருத்துவமனையிலும் அந்த பள்ளிக்கூடத்திலும் காவலர்கள் இல்லையா, அதாவது வாட்ச்மேன் இல்லையா என்ற ஒரு கேள்வியும் இங்கு எழுகிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு தொடர்ச்சியாக தினம்தோறும் தமிழகம் முழுவதும் 20 முதல் 40 கொலை சம்பவங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. திமுகவின் ஆட்சியில், அதுவும் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் தமிழக மக்களின் பாதுகாப்பிற்கு கேள்விக்குறிதான். இன்று ஆசிரியர் ரமணியை கத்தியால் குத்திய கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக இது போன்ற செயல்பாடுகள் திமுகவின் ஆட்சியில்தான் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் தற்பொழுது நம்மால் பார்க்கவும் முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியே 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஒட்டுமொத்தமாக முடிவிற்கு கொண்டு வருவார்கள். இது போன்ற ஆட்சியை மக்கள் இனியும் தமிழகத்தில் அமலுக்கு கொண்டு வர மாட்டார்கள். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருப்பது இதுவே ஒரு சான்று. கள்ளச்சாராயம் முதல் இளைஞர்கள் வழிகட்ட வழியில் செயல்படுவதற்கு திமுகவின் ஆட்சிதான் மிக முக்கியமான சாட்சியாக இருக்கிறது என்றும், 2026 13 கட்சிகளுடன் கூட்டணி வைத்தாலும் திமுக தோல்வியே தான் தழுவும். மக்கள் சரியான பாடத்தை இனி புகட்டுவார்கள். சொன்ன வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.